ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஐடி ரெக்கவர் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 3 பார்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா அன்பேன் பண்ண முடியுமா முடியாதான்னு. நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எதனால ஐடி பேன் பண்ணுறாங்க. ஐடியா வந்து பேன் பண்ண சஸ்பெண்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது கைஸ். கான்ஃபிக் ஃபைல்லாம் வேறு எதுவுமே இல்லை கைஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் வேறு இல்லை, உங்கள்கிட்ட இல்லாத காஸ்டியூம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வேறு காஸ்டியூமுக்கு வேறு காஸ்டியூம் அந்த மாதிரி வரும்ல, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆர் பேன் ஆக வாய்ப்பு. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து நீங்கள் டைமண்ட் டாப் அப் பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 100 டைமண்ட் கிடைக்குதுன்னா நீ 200 டைமண்டாக கிடைக்குது, அந்த மாதிரி ஆசைப்பட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் பேன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எதுவுமே அந்த மாதிரி வெப்சைட்டே கிடையாது. கேம்ஸ் காரிடோன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, அதுவும் இப்போ இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அடுத்த ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஹேக் யூஸ் பண்ணுறது, ஹெட்ஷாட் ஹேக்கு, இந்த கான்ஃபிக் ஃபைலு இந்த மாதிரி போடுறது. அதுவும் சொல்லுவாங்க ஆன்டி இவன் தான், மெயின் ஐடியில் யூஸ் பண்ணலாம், பேன் ஆகாதுன்பாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏன்னா கரெக்டாக கொடுத்துருக்க ஒரு டேட்டா ஃபைலை நீங்கள் வந்து அல்டர் பண்ணுறீங்க, அது ஏன்னா அது இல்லீகல், அது வந்து பண்ணக்கூடாது, அது வந்து பைரசிக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் கண்டிப்பாக உங்கள் ஐடியை தூக்கிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எதனால நம்ம என்னென்ன பண்ணால் நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆர் பேன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தால் கூட உங்கள் ஐடி பேன் இல்லை சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடக்கிற ஸ்கேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்குவாங்க, உங்கள் ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணி தரும், உங்கள் சஸ்பெண்ட் அண்ட் பேன் ஐடியை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேக் தான். கடைசியில் நீங்கள் ஸ்கேம் தான் ஆக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஏன்னா ஒரு 20,000 50,000 வரைக்கும் டாப் அப் பண்ணியிருப்பீங்க, அவன் வந்து ஒரு 2K -5K சார்ஜ் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது உங்கள் ஐடியை பார்க்குறப்ப. ஆனால் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் தான் ஆவீங்க. ஏன்னா யாராலையுமே இப்போ வந்து ஐடியை ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கரெக்டாக நினச்சா மட்டும் தான் அது பண்ண முடியும். ஏன்னா அது அவனோட அவன் டேட்டா பேஸில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நம்மளால நினச்சோம்னா அன்சஸ்பெண்ட் ஆர் அன்பேன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பேன் வேறு சஸ்பெண்ட் வேறு. பேன்னா உங்கள் ஐடி வந்து கரண்ட்லேருந்து தூக்கியிருப்பாங்க. பை சான்ஸு 1 இல்லை 2 ஐடி வேணால் ரெக்கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 10 ஐடி அவனுக்கு அனுப்புகிறோம்னா அதில் 2 ஐடி அன்பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சஸ்பெண்ட் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு பேன் பண்ணணுன்னே உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் லாயின் பண்ணுவீங்கல்ல, அதிலே காட்டிடும் இத்தனை நாளைக்கு பேன் பண்ணியிருக்கோம், ஒரு 30 days 60 days பேன் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து லாயின் பண்ணிக்கலாம் கேமுக்குள்ளே, அதான் சஸ்பெண்டு. ஆனால் பேனுங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நான் ப்ரோ சொல்கிறேன், ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்ஸ் தான் கைஸ் இருக்குது பேன் ஐடி. ஆனால் சஸ்பெண்ட் ஐடிக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 days இல்லை 30 days அதில் மென்ஷன் பண்ண டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் கேம் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எதுவுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படி பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து நான் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஐடியா சென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட மொத்தமாக ஒரு ஐடி கலெக்ட் பண்ணி ஒரு 10 ஐடி 20 ஐடி பண்ணோம்னா அது வந்து ஒரு 5 ஐடி அந்த மாதிரி ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது, அன்பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. மொத்தமாகவே ரெக்கவர் பண்ணுறதுக்கு இதான் பண்ண முடியும். நீங்கள் தனித்தனியாக சென்ட் பண்ணியா கண்டிப்பாக அன்பேன் பண்ண மாட்டானுங்க. அது வந்து சான்ஸ் தான் இருக்குது. பேன் ஐடிக்கு வந்து சான்ஸ் தான், 50 சான்ஸ் தான் இருக்குது. அன்பேன் ஆகிறதும் அது கரண்டா கையில் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்லுவார், நான் யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அப்படி அன்பேன் பண்ணி தரோம் உங்களுக்கு காசு மட்டும் தாங்கன்னா ஏமாந்துடாதீங்க யார்ட்டையும். அவ்வளோதான் கைஸ், பார்த்து சேஃபாக இருந்துங்க கைஸ். இந்த உங்களுக்கு அன்பேன் பண்ணணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டா ஐடி வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 10 ஐடிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது பை சான்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு தான் கைஸ். ஆனால் மித்தபடி யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. காசு கொடுத்து ஏமாந்துடுறீங்க. நீங்கள் கேட்கலாம், நானே 3 years முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ இருந்த கரண்டோட ரூல்ஸுங்கிறது வேறு, இப்போ இருக்கிற ரூல்ஸுங்கிறது வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான் கைஸ் ஐடியா ரெக்கவரி பொறுத்தவரை, இவ்வளோதான் கைஸ். சரியா, இதை பற்றி அடுத்து வேறு பேச எதுவும் இல்லை. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டு போங்க.